பிஎம்ஸ்டின்னு சொல்லிட்டு மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி திட்டம். இந்த பிஎம்ஸ்டி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதில் தேர்வு செய்யப்பட்ட பள்ளிகளில் அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரே தேசம் ஒரே தேர்தல், அப்புறம் விக்ஷித் பாரத், இது போன்ற பாஜகவினுடைய திட்டங்களை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் போட்டியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த பிஎம்சி திட்டம் கீழே மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 14,500 பள்ளிகள் தேசிய கல்விக் கொள்கையினுடைய 2020 முக்கிய அம்சங்களை பிரதிபலிக்கிற வகையில் மேம்படுத்தப்படும் அப்படின்னு 2022 ஜூன் மாதம் குஜராத் மாநிலம் காந்தி நகர்ல கல்வி அமைச்சத்தால் ஏற்பாடு செஞ்ச ஒரு மாநாட்டில் அப்புறம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய கல்வி அமைச்சர்களோட சேர்ந்து இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல விவாதிக்கப்பட்டுச்சு. மாநிலங்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு இந்த முயற்சியை பிறகு முன்னெடுக்கப்படும் அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பார்த்தீங்கன்னா அப்போ தெரிவிச்சிருந்தாரு. அதோட சேர்த்து நவோதயா வித்யாலயா பள்ளிகள் அப்புறம் கேந்திரியா வித்யாலயா பள்ளிகள் போன்ற முன்மாதிரியான பள்ளிகள் இருக்கும்போது பிஎம்ஸ்டி தேசிய கல்விக் கொள்கை ஆய்வுகளாக செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தேதிக்கு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க கல்வி வளாகங்களில் மாணவ இயக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருந்தாங்க. இப்பவும் அதை நடத்திக்கிட்டு வராங்கன்றது தான் முக்கியமான விஷயம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகள் ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அவங்க கையெழுத்து போடலை. ஏன் கையெழுத்து போடலைன்னா இதில் சில திருத்தங்கள் வேணும், பிறகு வேணால் நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் சொல்லப்பட்டிருந்தது. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்கம், டெல்லி இந்த மாநிலங்களும் இந்த பிஎம்ஸ்டி ஒப்பந்தத்தில் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா மட்டும் பிஎம்ஸ்டியில் சில திருத்தங்கள் வேண்டும், பிறகு வேணால் நாங்கள் இதில் சேர்றதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு திருத்தங்களும் கொண்டு வராதனால இவங்களும் இப்போ இதை அமைதியே காத்து வராங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் கடந்த மாதம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழக சமைச்சபடி பிஎம்ஸ்டி பள்ளிகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. இதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, தமிழக பள்ளி கல்வித்துறையில் கீழேங்கிற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வளர்ச்சி பணிகள் சார்ந்த பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசினுடைய நிதி உதவி பெறுவது ரொம்பவே சிக்கல் நீடித்துள்ளது. சமக்கரா சிக்ஷா திட்ட நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி கடிதத்தை அனுப்புகிறார். அந்த கடிதத்துக்கு பதிலளிக்கிற வகையில் அவருக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பார்த்தீங்கன்னா ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2023-24 நிதியாண்டில் இத்திட்டத்துக்கான ஒதுக்கீட்டின் கீழ் 4 தவணைகளாக ரூபாய் 1876.15 கோடி முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டுக்கு ரூபாய் 4305.66 கோடி ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 சிறந்த பலன்களை வழங்கும். தேசிய கல்விக் கொள்கையுடன் இணைந்த சமக்கரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் தமிழகத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். பன்மொழி கற்றல் மற்றும் தாய்மொழியில் கல்வி கற்றலை ஊக்குவிக்க மத்திய அரசு ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. உலகின் பழமையான செம்மொழிகளில் ஒன்றாகவும் இந்தியாவின் பழமையான மொழியாகவும் தமிழ் திகழ்வது பெருமைக்குரிய விஷயம். தமிழகத்துக்கும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் இடையிலான கலாச்சார சங்கமத்தை கொண்டாடுவதற்காக கல்வி அமைச்சகத்தால் காசி தமிழ்ச்சங்கமம் அப்புறம் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமம் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. என்னென்னலாம் உருட்டுறாங்க பாருங்க. சரி, முழுசா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மேலும் தமிழ் மொழியை கற்பதற்கு வசதியாக ஒரு பிரத்யேக தமிழ் அலைவரிசை 2024 ஜூலை 29 அன்று தொடங்கப்பட்டது. பிரதமரின் ஸ்ரீபிள்ளைகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழக அரசு தொடக்கத்தில் ஒப்புக்கொண்டது. ஆனால் இதுவரை அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. கல்வியின் தரத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு அரசு பள்ளிகளை மேம்படுத்தவும் பிஎம்ஸ்டி பள்ளிகள் திட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்வது முக்கியம். கூட்டு முயற்சிகள் மூலம் அனைவருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை ஏற்படுத்தும் கல்வி முறையை உருவாக்குவதை மத்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளது. தமிழக அரசு ஏற்கனவே முன்வந்தபடி பிஎம்ஸ்டி பள்ளிகள் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு இந்த கடிதத்தில் தர்மேந்திர பிரதான் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு. இவரோட இந்த கடிதத்தை வச்சு பார்க்கும்போது ஏதோ 2 விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஃபேவரட்டாக செய்கிற மாதிரி செஞ்சு நான் சொல்கிற டிமாண்டுக்கு தமிழக அரசு கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத இந்த லெட்டரோட பின்னணி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இவர் இந்த லெட்டரை எழுதியிருக்காருன்றதான் என்னால் பார்க்க முடியுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் கீழேங்கிற அரசு மற்றும் அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வளர்ச்சி பணிகள் சார்ந்த பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி உதவி வழங்குவது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ், அதாவது சமக்கரா சிக்ஷா சொல்லக்கூடிய இந்த நிதியை பெற மத்திய அரசின் விதிமுறைகளை மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டும். இதுக்கிடையில மத்திய அரசோட தேசிய கல்விக் கொள்கையில பிஎம்ஸ்டி பள்ளி திட்டம் இருக்கு.
இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி, பஞ்சாப், நான் முன்னாடி சொன்னல மேற்கு வங்கம், தமிழகம், கேரளா இந்த மாநிலங்கள்லாம் இது வரைக்கும் இணையலை. அதே நேரம் பிஎம்சி திட்டத்தில் சேர மும்மொழி கொள்கையிலிருந்து விலக்க வேண்டும், இந்த மாதிரி சில கோரிக்கைகளை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா முன் வச்சிருந்தது. ஆனால் அதை மத்திய அரசு ஏற்க மறுத்ததுனால தான் இந்த திட்டத்தில் தமிழ்நாடு சேரல. இதனால கடந்த கல்வியாண்டில், அதாவது 2023-24 4வது தவணை நிதி உதவியையும் 2024-25 முதல் தவணை நிதியையும் மத்திய அரசு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க நிறுத்துறதுனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பு வச்சு தான் இந்த திட்ட பணிகள்லாம் செயல்பட்டு வருது. ஆனால் இப்படியே ரொம்ப காலத்துக்கு சமாளிக்கவும் முடியாது. ஸோ பள்ளி கல்வித்துறையுடைய செயல்பாடுகள் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதிகாரிகளும் ஒரு பக்கம் கவலைகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. மானியத்தை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு சமீபத்தில் பிரதமர் மோடிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய சிஎம் ஸ்டாலின் ஒரு பக்கம் கடிதத்தையும் எழுதியிருந்தாரு. இது சம்பந்தமா தமிழ்நாடுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டாதான் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறதா அன்பில் மகேஷ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு நிதி ஒதுக்கப்படாதனால 15,000 ஆசிரியர்களுடைய ஊதியம் கூட நிறுத்தப்படக்கூடிய நிலை ஏற்படும். அதே வேளையில் தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்கள் சம்பளம் உள்ளிட்ட செலவினங்களில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காம இப்படி அழுத்தம் கொடுக்கறதுக்கு எதிராக அரசியல் கட்சிகள், அதாவது அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள், இதோட சேர்ந்து சில கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்டனங்களையும் ஒரு பக்கம் தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழ்நாடு மேலே தொடர்ந்து மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்த சமயத்தில் தான் நான் முன்னாடி சொன்ன ஒரே தேசம் ஒரே தேர்தல், அப்புறம் விக்ஷ பாரத் இப்படியான போட்டிகளை மாணவர்கள் மத்தியில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. இது மாணவருடைய பிஞ்சு உள்ளத்தில் பாஜக RSS கொள்கைகளை பரவலாக்க முன்னெடுக்கிற முயற்சி. இது எந்த விதத்திலையும் அனுமதிக்க முடியாது. மக்கள் செலுத்துகிற வரி பணத்தில் பள்ளிகள் மேம்பாட்டுக்கு தரம் இருக்கிற இந்த பாஜக தன்னுடைய ஆபத்தான கொள்கை திட்டங்களில் பள்ளிகளில் பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தான மாணவர் விரோத போக்காகும். இதை உடனடியாக ஆளக்கூடிய ஒன்றிய அரசு திரும்ப பெறணும். இது போன்ற தலையீடுகளை மாநில அரசும் முற்றிலும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க ஒரு பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம், பேசக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், அது நமக்கு பயனளிக்கிறதா அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்குமே அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பிஎம்ஸ்டி விஷயமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்லாங் எப்படி இருக்குன்னா, உனக்கு பிடிக்காத ஒன்று நான் செய்வேன், அதுக்கு நீ ஒத்துக்கணும், அப்போ நான் உனக்கு தேவையானதை செய்வேன் அப்படின்னு ஒரு பிளாக்மெயில் சிஸ்டத்தை தான் இவங்க இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத இதுலேருந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்னன்றதை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.